அடுத்தது குரூப் 2 அண்ட் 2A. இந்த எக்ஸாம் வந்து யாரெல்லாம் எழுதலாம்? டிகிரி முடிச்சிருந்தோன்னா எழுதலாம். சரிங்களா? ஏஜ் லிமிட்டு மினிமம் 18, மேக்ஸிமம் கேட்டகரி பொறுத்து மாறுபடும். அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் சொல்லுவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. சில போஸ்ட்டுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் 21 இருக்கும், 26 இருக்கும், 32 இருக்கும். அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட்லேயும் நிறையா மாறுபடும். அது அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் 2 ரவுண்டு இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், தென் அதுக்கப்புறம் வேலை தான். இப்போ நான் டிப்ளமோ முடிச்சிருக்கிறேன், குரூப் 2 2A ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், முடியுமானா முடியாது. டிப்ளமோ முடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம குரூப் 4 எக்ஸாம் மட்டும்தான் எழுத முடியும். சரியா? இல்லை எனக்கு குரூப் 2 அண்ட் 2A எழுதியே ஆகணும் அப்படின்னா டிப்ளமோ முடிச்சுட்டு கரஸில் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். தமிழ் வழியில் படித்தீங்கன்னா சிறப்பு, பிஏ தமிழ், பிஏ ஹிஸ்ட்ரி படித்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு. ஏன்னா எக்ஸாம்லேயும் அது உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 39. முன்னாடி 37 வரையும் வச்சுருந்தாங்க. இந்த கொரோனாவில் 2 வருஷம் நோட்டிஃபிகேஷன் வராதனால 39 வரையும் கொடுத்துருக்காங்க. இதை 45 உயர்த்தலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க. மேபி அதில் ஏதாவது மாற்றம் நடந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். சரிங்களா? இப்போ குரூப் 1 எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ 3 ரவுண்டுங்க. கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்.